பார்வதி, நீ வேணா பாரு, ரோஹிணி தான் ஜெயிப்பா. சம்மந்தி, என் பொண்ணுதான் ஜெயிப்பா பாரு. இன்னைக்கு எபிசோட்ல மனோஜ் சொன்னார்ல டைவர்ஸ் பண்ணிட்டா பேச்சுலர் ஆயிடலான்னு. அவர் சொன்னது கேட்டதும் மனோஜும் ரவியும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. இப்போ முத்து போடா முட்டா பயலே அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் ரவி கிட்ட சொல்றாரு, ரவி இவன் சொல்றதெல்லாம் கேட்காத, ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிட்டா திருப்பி தனியாலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரவி அப்போ ஒரு டவுட் கேக்குறாரு, பொண்ணுங்களா இருக்கிற வரைக்கும் ஓகேடா, எவ்வளா இருக்கும்போது கூட பாசமா இருக்காங்க, ஆனா பொண்டாட்டியா ப்ரமோட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ முத்து போதையிலே ஒரு கருத்து சொல்றாரு, கடவுள் பொண்ணுங்களா தான் படைக்கிறாரு, நாம தான் அவங்கள பொண்டாட்டியா மாத்துறோம். அதுக்கு மனோஜ் சொல்றாரு, கரெக்டா, இன்னைக்குதான் ஏதோ நல்ல சரக்கா அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டா பேசுற. முத்துவும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்ப திருப்பி மனோஜ் சொல்றாரு, பொண்டாட்டியா ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே, இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் போன் பண்றாரு ரோஹிணிக்கு. ரோஹிணி கால் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, கடவுள் உன்னை பொண்ணாதான் படைச்சாரு, நான் தான் உன்னை பொண்டாட்டியா மாத்தினேன். இப்ப ரோஹிணி கரெக்டா கேக்குறாங்க, யார் அந்த முத்து சொன்னானா? மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு, இவளுக்கு எப்படா தெரிஞ்சது அப்படின்னு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் அவனுக்கு தான் வரும், போனவி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. இப்ப முத்து ரவி கிட்ட சொல்றாரு, டே அங்க என்ன நடந்ததுன்னு நான் இப்ப சொல்லட்டா? நான் சொன்ன தத்துவத்தை இவன் சொன்னதா பார்லர் அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், அது இவனை நல்லா மொக்க பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்றாங்கன்னு பாத்துட்டு பாவமா உட்காந்துருக்காரு. இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்டுக்காக எல்லாரும் வந்து டேபிள்ல உட்காடுறாங்க. அப்ப முத்து வர்றத பாத்துட்டு மீனா முறைக்கிறாங்க. அடுத்தது ரோஹிணி சாப்பிட வராங்க. ஆனா மனோஜ் உட்காந்துருக்காருன்னு பாத்துட்டு அவங்க திரும்பி போறாங்க. அப்ப விஜயா பாத்துடுறாங்க. ரோஹிணி நீ சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்ருதி ரூம்ல இருந்து வெளியே வரப்போ சொல்லிட்டே வராங்க, ரொம்ப பசிக்குது மீனா, சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரவிய பார்த்ததும் கிளம்ப போறாங்க. அப்ப விஜயா நிறுத்தி, என்னம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, இல்ல ஆண்டி எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் ஸ்டுடியோவே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, பசிக்குதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து, இல்ல ஆண்டி டிராபிக் ஆயிடும், நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இத எல்லாத்தையும் அண்ணாமலையும் நோட் பண்ணிட்டே இருக்காரு. விஜயா புலம்பிட்டே வராங்க, என்ன இவ்வளவு சாப்பிடாமயே போறா அப்படின்னு வந்து உட்காடுறாங்க டைனிங் டேபிள்ல. அப்ப அண்ணாமலை கரெக்டா கேக்குறாரு, என்னடா 3 பேரும் அவங்கவுங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப முத்து சொல்றாரு, சின்ன திருத்தம். அடுத்த வார்த்தையை மனோஜ் கண்டினியூ பண்றாரு, நாங்க சண்டை போடல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தையை ரவி கண்டினியூ பண்றாரு, அவங்கதான் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்ன திருத்தம், நாங்க சண்டை போடல, அவங்கதான் சண்டை போடுறாங்க அப்படின்றத 3 பேரும் தனித்தனியா பிரிச்சு சொல்றாங்க. விஜயா வந்து, என்ன சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்து வந்து, இப்பெல்லாம் ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல, ஆனா புயல் மாதிரி வந்து கட்டுன்னு காட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இவரு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனாக்கு கேட்டு மீனா பாத்திரத்தெல்லாம் உருட்டுறாங்க. அப்ப விஜயா கத்துறாங்க, என் வீட்டு பாத்திரம்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா வந்து, கை தவறி விழுந்துருச்சு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்து அண்ணாமலை கிட்ட, பாத்தியாப்பா எப்படி பண்றான்னு அப்படின்னு சொல்றாரு. ரவி சொல்றாரு, அப்பா ஸ்ருதி கூட ரொம்ப ஓவரா பண்றாப்பா அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் புலம்ப ஆரம்பிக்கிறாரு, ரோஹிணி வர வர என்ன பேசுறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அடுத்தது முத்து வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வராரு. அப்போ அண்ணாமலை வந்து, நிறுத்து, நான் இங்க சாப்பிட வந்தேன், உங்க சண்டைய கேட்க வரல அப்படின்னு சொன்னதும் இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அடுத்தது அண்ணாமலை சொல்றாரு, உங்க குடும்ப சண்டைய என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மனோஜ் வந்து, அம்மா இவரு தானே எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்லுவாரு, இப்ப சண்டை வந்த உடனே உங்க குடும்பம்னு பிரிச்சு விட்டுட்டாரு. அதுக்கு அண்ணாமலை வந்து, அது அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு. முத்து வந்து, என்ன பிரச்சனைனாவது கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரவி வந்து, என் மேல தப்பே இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, நான் கேட்டேனா, உங்க குடும்ப சண்டையை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு சாப்பிடாம. அப்ப விஜயா கேக்குறாங்க, ஏங்க இங்க என்னங்க நடக்குது? அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, பார்த்தா தெரியல, 3 ஜோடியும் சண்டை போட்டுட்டு நிக்கறாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, சரி அது என்னன்னு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, எதுக்கு கேட்கணும், நானும் கேட்க மாட்டேன், நீயும் கேட்காத, அவங்க சண்டையை அவங்களே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ மனோஜ் சொல்றாரு, என்ன இப்படி சொல்றாரு, என்ன அப்பா இவரு அப்படின்னு கேக்குறாரு. அப்பாவை சொன்னது முத்து விடுவாரா? ஒருத்தர் கிட்ட இருந்து 27 லட்சத்தை எடுத்துட்டு போனல அந்த அப்பா தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மனோஜ் வந்து அம்மா கிட்ட போறாரு, அம்மா நீயாவது கேளுமா. அப்ப விஜயா ஈஸியா நவுந்துடுறாங்க, ஏன்டா இவரு என்கிட்ட பேசாம போறதுக்கா, அப்புறம் இவரும் உங்க கூட வந்து மாடியில வந்து நிப்பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி
கிளம்பிடுறாங்க அவங்களும். அப்ப முத்து கிண்டல் பண்றாரு, நைட்டு பொண்டாட்டி கிட்ட மொக்க வாங்கினா இப்ப அம்மா கிட்ட மொக்க வாங்குறான் அப்படின்னு சொல்லி ரவியும் முத்துவும் சிரிக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா முத்து வந்து அவங்க ஊர்ல இருந்து பாட்டியை கூட்டிட்டு வராரு. பாட்டி கேக்குறாங்க, ஏண்டா நான் கொஞ்ச நாள் ஊருக்கு வரல, அதுக்குள்ள இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? அண்ணாமலை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அதுக்கு முத்து சொல்றாரு, பாட்டி நீ வருத்தப்படுவேன்னு அப்பா சொல்லாம இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள வந்ததும் முத்து கத்துறாரு, அப்பா யாரு வந்திருக்காங்கன்னு பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை வெளியே வந்து பாக்குறாரு, யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. பாட்டி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் காமெடியே. அப்ப விஜயா ரூம்ல இருந்து வெளியே வந்து பாக்கலான்னு பாக்குறாங்க. பாட்டிய பார்த்ததும் அப்படியே சடன் பிரேக் போடுறாங்க. அப்புறம் அப்படியே நடிக்கிறாங்க, வாங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி, என்ன விஜயா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. விஜயாவும் நல்லா இருக்கத்த அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அப்புறம் மீனா வந்து கிச்சன்ல இருந்து ஓடி வராங்க பாட்டி பாக்க. மீனா கேக்குறாங்க, நல்லா இருக்கீங்களா பாட்டி, பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி வந்து, பாக்கலன்னா என்ன, நீதான் எனக்கு எப்பயும் கால் பண்ணிட்டே இருக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பாட்டி விஜயா சைடு திரும்புறாங்க. விஜயா நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு போன் கூட பண்ணல, ஆனா மீனா வந்து எப்பயும் எனக்கு போன் பண்ணி பேசிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரவியும் ஸ்ருதியும் வராங்க. அவங்க கிட்டயும் பாட்டி பாசமா பேசுறாங்க. ஆனா அடுத்தது மனோஜும் ரோஹிணியும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. பாட்டி பார்த்து முறைக்கிறாங்க அவங்கள. மனோஜ் வந்து நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி வந்து, நான் நல்லா இருக்கேன், என்னடா தொழிலதிபரே வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ போகுதுன்னு மனோஜ் சொல்றாரு. ரோஹிணியும் பாட்டி கிட்ட பேசுறாங்க. அடுத்தது விஜயா கேக்குறாங்க, என்ன அத்தை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? அதுக்கு விஜயா, ஐயோ அப்படி இல்ல அத்தை, நீங்க வரீங்கன்னு இவரு கூட சொல்லல, அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி, நான் வரேன்னு முத்துக்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து, போன வருஷம் பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு வந்தீங்க, ஆனா இந்த வருஷம் கூப்பிட்டேன் நீங்க யாருமே வரல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து, இல்லம்மா எல்லாருக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப முத்து சொல்றாரு, அதனாலதான் பாட்டி என்ன வந்து கூட்டிட்டு போன்னு சொல்லிச்சு, அதான் போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பாட்டி கேக்குறாங்க, ஏன் அண்ணாமலை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வந்தா என்ன, இவ வர வேணான்னு சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா வந்து, ஐயோ நான் ஒன்னும் சொல்லல அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்கு போகாதத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி கேக்குறாங்க, என்ன விஜயா உன் முகம் மழை வரப்போற மேக மாதிரி இருண்டு கிடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா சமாளிக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பொங்கல் முடிஞ்சு கிளம்புறேன்னு பாட்டி பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்து பாட்டிக்கு மோர் குடுக்கறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, நீதாமா இந்த வீட்டுல எல்லாம் கரெக்டா பண்ற அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அப்படியே மீனாவை பாக்குறாங்க. பாட்டி அப்படியே நோட் பண்றாங்க, எல்லாரும் தனித்தனியா நின்னுட்டு இருக்காங்க ஜோடியா நிக்காம அப்படின்னு. அப்போ மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, மனோஜ் ஏதா நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மனோஜ் எப்பயும் போல பேக்கு மாதிரி பதில் சொல்றாரு. இருக்கு பாட்டி, பொங்கல் வருது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாட்டி வந்து, நான் அதையா கேட்டேன், வீட்டுல ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி தான் பதில் சொல்றாங்க, இல்ல பாட்டி இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாட்டி வந்து, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போது, ஏதா நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அண்ணாமலை தான், எல்லாம் நடக்கிற நேரத்துல நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டே இருக்கும் போது நீத்து வராங்க. அதாவது ரவி ஒர்க் பண்ற ஹோட்டல் ஓனர் வராங்க. ரவி வந்து எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு நீத்துக்கு. பாட்டி கேக்குறாங்க, உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்டதுக்கு நீத்துன்னு சொல்றாங்க. அப்போ முத்து அதை வச்சு காமெடி பண்றாரு, அது என்ன பேரு, நீத்து நேத்துன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரவி சொல்றாரு, சும்மா இருடா அப்படின்னு முத்துவ சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட பேசுறாரு. அப்பா நம்ம ஃபேமிலி மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீத்து சொல்றாங்க, எங்க ரெஸ்டாரண்ட் பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்காக நாங்க கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றோம், அதுக்கு உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணதான் வந்தேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் கேம்ஸ் பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீத்து கிளம்பும் போது மீனா கிட்ட டெக்கரேஷனுக்கு புக் பண்ணிட்டு போறாங்க. மீனாவும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா காம்படிஷன் காட்டுறாங்க. எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் அவங்க வைஃபோட வராங்க. மனோஜோட ஃப்ரெண்டும் அவங்க வைஃபோட வராரு. அதுக்கப்புறம் விஜயா, அவங்க ஃப்ரெண்டு பார்வதி, ஸ்ருதியோட அம்மா எல்லாரும் கேம் பத்தி பேசிக்கிறாங்க. அப்ப பார்வதி கேக்குறாங்க, போட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயா வந்து, ஐயோ உன் பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை தான் 3 மருமகளும் தனியா நிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. பாட்டி தான் கேக்குறாங்க, என்ன அண்ணாமலை பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, 3 பசங்களும் அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, தெரியும் தெரியும், நான் வீட்டுக்கு வந்தப்பயே புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியும் போது சண்டை எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன கேம்னா, லேடிஸ் எல்லாம் தலையில குடத்தை வச்சுட்டு யார் ஃபர்ஸ்ட் நடந்து வராங்கன்னு பாக்கணும், அதுதான் கேம். எல்லாரும் போய் நிக்கிறாங்க கேம் விளையாடுறதுக்கு. உடனே விஜயா வந்து ரோஹிணி தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதி ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. அண்ணாமலை வந்து மீனா தான் எல்லாத்துலயும் ஜெயிப்பா அப்படின்னு சொல்றாரு.
இவங்க 3 பிரதர்ஸ தவிர எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க வாங்கன்னு. ஸ்ருதி குடத்தை கீழே போட்டுட்டாங்க, அவுட் ஆயிட்டாங்க இந்த கேம்ல இருந்து. இப்ப கேம்ல இன்னும் ரோஹிணியும் மீனாவும் தான் இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு நிறுத்துறாங்க. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.